ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வான்கோழி கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ வான்கோழி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப்பு நிறைய தயிர், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அதை பிரட்டி ஊற வச்சுக்கோங்க. தேவையான மசாலாவை அரைக்க போகிறோம். 3 நாட்டு தக்காளி, 1 பத்து தேங்காய், 10 முந்திரி, சோம்பு, மிளகு, சீரகம், தனியா எல்லாமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன், பட்டை, 3 ஏலக்காய், ஒரு 4 லவங்கம். இப்போது நான் எடுத்து வச்ச மொத்த மசாலாவை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போது குக்கரில் எண்ணெயை ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, 4 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கை நிறைய கொத்தமல்லி, ஒரு கை நிறைய புதினா இதை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அந்த மசாலாவை கொட்டி நீங்கள் ஊற வச்சுருந்த அந்த வான்கோழியும் கொட்டி 1 டேபிள் ஸ்பூன் நிறைய மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் நிறைய மஞ்சள்தூள் போட்டுட்டு அதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 6 விசில் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பைசியான கிரேவி ரெடியாக இருக்கும். நாட்டுக்கோழிக்கும் இதே ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க.